உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நம்ம டெக் வீக்லி சீரிஸோட 3வது எபிசோட். ஸோ இந்த சீரிஸில் நம்ம வந்து அந்தந்த வாரங்களில் நடந்த டெக்னாலஜி சம்பந்தமான நியூஸ் மற்றும் லான்ச்சஸ், ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் மற்றும் அது சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் ஒரு தொகுப்பாக வழங்குறது தான் இந்த சீரிஸ். ஸோ இந்த வாரம் வந்து தொழில்நுட்பத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் நடந்த தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி டெக் சட்டே இருக்குது. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். முதல்ல இந்த வாரம் நடந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச்சஸ் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய லான்ச் ஆனது வந்து Moto G5+ தான். ஸோ Moto G5+ பற்றி பிரத்யேகமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கு. ஸோ அது வந்து நான் வந்து இன்டர்நேஷனல் வேரியண்ட்டுக்காக மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸில் லான்ச் ஆன ஃபோனுக்காக அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் ஒப்பீனியன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன். ஸோ அது வந்து இந்தியன் வேரியண்ட்டோட ஒரு 2-3 பாயிண்ட்ல வந்து வித்தியாசப்படும். ஸோ அதையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணிக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான கார்டு இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை மறக்காம வாசிச்சு பாருங்க. Moto G5+ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் Flipkart எக்ஸ்க்ளூசிவா வருது அப்படின்னு. இப்போ ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ Flipkart மூலமா மிக விரைவாக விற்பனை செய்யப்பட்ட ஸ்மார்ட் போன்ஸ்ல Moto G5+ தான் முதல் இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. அடுத்த போன் வந்து Vivo Y66. ஸோ இந்த போன் வந்து Vivo நிறுவனத்தால 15,000 ரூபாய் ரேஞ்சில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த போனை பத்தின ஒரு பிரத்யேகமான வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து அவசியமே இல்லை அப்படின்னால தான் அந்த ஒரு வீடியோ போடல. ஸோ இந்த போனோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன் வந்து 720p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் ப்ராசர் வந்து MediaTek ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட ஒரே நல்ல விஷயம் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. Vivo நிறுவனம் வந்து ஃப்ரண்ட் கேமராக்காக மட்டுமே தான் ஸ்மார்ட் போன்ஸ்லாம் சமீபத்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த போன் ஒரு விதிவிலக்கு இல்லை. ஸோ அதனால தான் ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோவே போடல. ஸோ இந்த போன் வாங்கணுமா அப்படின்னு நீங்க என்னை கேட்கவே வேணாம், கண்டிப்பாகவே வாங்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். Snapdragon 617 Moto G4+ யூஸ் பண்ண அதே ப்ராசர் யூஸ் பண்ணி 65,000 ரூபாய்க்கு இந்திய சந்தையில் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட நேம் வந்து Cat S60 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி என்ன இந்த போனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த போன்ல வந்து தெர்மல் சென்சிங் கேமரா கொடுத்துருக்காங்க, நம்ம அடிஷனலா நம்ம ரியர் ஃபேசிங் கேமராவோட சேர்த்து. ஸோ இந்த கேமரா மூலமா ஹீட் வித்தியாசங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கத்தையும் வந்து மிக துல்லியமா காட்டும். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஹீட் லீக்கேஜ் மற்றும் ஒரு சின்ன சின்ன லீக்கேஜஸ் உள்ள இடம், ஸோ அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே இந்த போன் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து கூல்பேட் Note 5 Lite அப்படின்னு ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போன் வந்து 8,190 ரூபாய்க்கு வருது. ஸோ இந்த போன் வந்து 720p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் MediaTek MT6735 அந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மேலும் 3GB RAM மற்றும் 16GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. இந்த போனோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா, பேக்ல வந்து 13 மெகா பிக்சல் கேமரா, மேலும் ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது Intex நிறுவனம் வந்து Intex Aqua Trend Lite அப்படிங்கிற ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 4G LTE சப்போர்ட்டான ஒரு போன். ஸோ இந்த போன் வந்து 5,690 ரூபாய்க்கு வந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த போன் வந்து 1GB RAM மற்றும் 8GB இன்டர்னல் மெமரியோட வருது. இந்த போன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 4G LTE சப்போர்ட்டோட வருது. மேலும் இதோட ப்ராசர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, MediaTek MT6737 அந்த ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. மேலும் கிராபிக்ஸ்க்காக Mali T720 GPU அந்த கிராபிக்ஸ் ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. மேலும் இந்த போனோட கேமரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பேக்ல வந்து 5 மெகா பிக்சல் கேமரா மற்றும் ஃப்ரண்ட்ல வந்து 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல வந்து 2600 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அடுத்தது லீகோ வந்து இந்த வாரம் சூப்பர் 4 சீரிஸ் அப்படின்னு சொல்லி 3 புது ஸ்மார்ட் டிவிஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டிவிஸ் எல்லாமே 40 இன்ச் 43 இன்ச் மற்றும் 50 இன்ச் சைசஸ்ல வருது. ஸோ இந்த டிவி எல்லாமே வந்து அமேசான்ல வந்து எக்ஸ்க்ளூசிவா சேல்ஸ் வருது. அடுத்தது OnePlus 3D வந்து ஏற்கனவே 2 கலர் வேரியன்ட்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வாரம் வந்து மேட் பிளாக் கலர்ல ஒரு OnePlus 3D லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து குவாலிட்டி எடிஷன் அப்படின்னு இந்த போன் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த போன் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான போன். வெறும் 250 யூனிட் மட்டும் தான் OnePlus 3Dல இந்த மேட் பிளாக் வேரியன்ட். ஸோ இந்த போன் வந்து பாரிஸ்ல வச்சு சேல் பண்ண போறாங்க. இது வந்து அந்த உள்நாட்டு மதிப்புக்கு 479க்கு வந்து இந்த போன் வந்து சேல் ஆக போகுது. அடுத்தது Redmi Note 4 என்ன முன்பே லான்ச் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து Redmi Note 4 வந்து ஆஃப்லைனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து பூர்விகா மற்றும் சங்கீதா மொபைல்ஸ் இந்த மாதிரி பல பேரோட வந்து Xiaomi இந்தியா வந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரி பண்ணி ஸோ ஆஃப்லைன்ல வந்து Redmi Note 4 லான்ச் பண்ண போறாங்க. இந்த போன்ஸ் எல்லாமே இப்ப ப்ரீ புக்கிங்ல போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து பூர்விகாவோட ஆன்லைன்ல வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம் Redmi Note 4. ஆனா இந்த போன்ல வந்து ஒரு சின்ன வித்தியாசம் என்ன ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைனை விட ஆஃப்லைன்ல வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபாய் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபிளாஷ் எல்லாம் வெயிட் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா அதுல வாங்கிக்கலாம். இல்ல ஃபிளாஷ் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா இதில் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த வாரம் வந்து ஃபாஸ்டாக் நிறுவனம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கும் பண்ணிக்கலாம், மேலும் ஸ்டீப் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூடூத் மூலமா ஆக்டிவேட் ஆகும். இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்திய மதிப்பில் 1995 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இதே பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து Mi Band 2 வந்து ஏற்கனவே ஒரு நல்ல விதமான ஒரு சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்தது இந்த வாரம் வரவிருக்கும் ஸ்மார்ட் போன்ஸ் பார்க்கலாம். இந்த வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய லான்ச் அப்படின்னா Redmi 4A லான்ச் தான். ஸோ இது வந்து Redmi 4A தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு Xiaomi தரப்புல இருந்து அபிஷியலா சொல்ல. Xiaomi வந்து 20ஆம் தேதி டெல்லியில வந்து ஒரு லான்ச் ஈவென்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதோட
ஃபோனோட ஒரு இன்ட்ரோக்காக அவங்க கொடுத்திருக்க ஒரு டீசர்ல வந்து அவங்க வந்து 4A அப்படிங்கிறது வந்து நிச்சயமாவே நம்மளால கணிக்க முடியுது. டியூவல் கேமரா ஸ்மார்ட் போன்ஸ் வந்து ஓரளவு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து இந்திய பிராண்டான மைக்ரோமேக்ஸும் டியூவல் கேமராவோட ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த லான்ச் மட்டும் இந்த வாரம் வர இருக்கு. ஸோ இதுக்காக அவங்க வந்து ஒரு டீசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமா வந்து இது வந்து டியூவல் கேமராவோட வரலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்மளால கணிக்க முடியுது. அடுத்து இந்த வாரம் வந்து ஜியோனி வந்து அவங்களோட A1 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. இந்த போன் வந்து 13 மெகா பிக்சல் பேக் கேமரா மற்றும் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவோட வரும். இந்த லான்ச் ஈவென்ட் வந்து 21ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ அடுத்து ஸ்மார்ட் போன் ரூமர்ஸ். ஸோ இந்த வாரம் வந்து புதுவிதமா என்னென்ன ரூமர்ஸ் வந்திருக்கு, வதந்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். முதல்ல கேலக்ஸி S8 பத்தி பல ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா போனே வந்து அபிஷியலா லான்ச் ஆன அளவுக்கான ரூமர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வாரம் புதுசா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து Xperia XZ பிரீமியம்ல பார்த்தோம்னா 960 frames per second ஸ்லோ மோஷனோட வந்திருக்கு அப்படின்னு. ஸோ S8ல வந்து 1000 frames per second வந்து ஸ்லோ மோஷனோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம். S8ஓட பெஞ்ச் மார்க்ஸ் வந்து அபிஷியலான பெஞ்ச் மார்க்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. இது வந்து ஸ்னாப்டிராகன் வேரியன்ட்டுக்கான இல்ல Exynos 8895 அந்த பெஞ்ச் மார்க்ஸ் வந்து இப்போ வந்து லீக் ஆயிருக்கு. மேலும் இன்னொரு ரூமர் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சைனா வந்து விற்பனைக்கு போற சாம்சங் கேலக்ஸி S8ல மட்டும் 6GB RAM வந்து எக்ஸ்க்ளூசிவா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துருக்கு. ஸோ வந்து எக்ஸ்க்ளூசிவா அது வந்து சைனாக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு 6GB RAM வேரியன்ட் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்தது Mi 6. ஸோ ஷாமியோட இந்த வருஷத்துக்கான இந்தியாவோட ஃபிளாக்ஷிப்பா கண்டிப்பாவே Mi 6 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த போன் வந்து டிலே ஆகிறதுக்கான காரணமா ஸ்னாப்டிராகன் 835 வரப்போகுது அப்படின்னு நம்ம முன்பே சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ அதை பொய்யாக்கும் விதமா ஸ்னாப்டிராகன் 821 ப்ராசரோட தான் Mi 6 வரப்போகுது அப்படின்னு ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது ஜியோ வந்து ஏற்கனவே லைவ் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் போன்ஸ் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வட்டம் வந்து ஜியோ மற்றும் கூகுள் இணைந்து ஒரு பட்ஜெட் பேஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் வந்து தயாரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போன் வந்து ஒரு CDMA தரப்பிலான ஒரு போனா இருக்கும். இதை வந்து ஜியோ சிம் மட்டுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு போனா இருக்கும் அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது மைக்ரோமேக்ஸ் வந்து பாரத் சீரிஸ் அப்படின்னு ஒரு போன் சீரிஸ்ல வந்து 4G LTE சப்போர்ட்டோட ஃபியூச்சர் போன் வந்து கொண்டு வர போறதா ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போன்ஸ் வந்து 3500 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஏப்ரல்ல வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ல வந்து iPad Pro வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த வாரம் வந்து எக்ஸ்க்ளூசிவான சில ஆப்ஸ் மற்றும் பயன்பாடுகள் என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து நிண்டெண்டோவோட சூப்பர் மேரியோ ரன் வந்து 23ஆம் தேதி வந்து எக்ஸ்க்ளூசிவா ஆண்ட்ராய்டு வந்து லான்ச் பண்ணப்படுறாங்க பிளே ஸ்டோர்ல. ஸோ இந்த ஆப் வந்து ஏற்கனவே பல நாட்களா வந்து ப்ரீ ரெஜிஸ்டர்ல இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னா பண்ணிருக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து லான்ச் செய்யப்பட போறப்பயே மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு டவுன்லோட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது வேங்கரி ஸ்கேம். ஸோ இந்த வேங்கரி ஸ்கேம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே பல ஸ்கேம்ஸ் வந்து நம்ம போன் மூலமா பேலன்ஸ் எடுக்கிறது, ஸ்கேம் மெசேஜஸ் அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஸ்கேமும். ஸோ இந்த ஸ்கேம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்தா நம்ம வந்து இதுல இருந்து தப்பிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா நமக்கு வந்து ஒரு ரிங் மிஸ்டு கால் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நைட் டைம்ல தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மிஸ்டு காலை நம்ம பார்த்துட்டு இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு வெளிநாட்டு நம்பர் ஆகும். ஸோ வந்து வெளிநாட்டு கோடோட ஒரு ஸ்டார்ட் ஆகிற ஒரு நம்பர்ல இருந்து நமக்கு ஒரு மிஸ்டு கால் வந்திருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நம்ம மறுபடியும் கால் பண்றப்ப ஸோ உடனே வந்து நமக்கான ஸ்கேம் மெசேஜஸ் வந்து ஆரம்பிக்கப்படும். அதாவது எக்கச்சக்கமான ஸ்கேம் மெசேஜஸ் வந்து நமக்கு வந்து சேரும். இல்ல அப்படின்னா நம்மளோட போன் வந்து நம்ம அதிக நேரம் அந்த கால் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப ஸோ நம்ம போனோட பேலன்ஸ் அனைத்துமே தீர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. மேலும் இந்த மாதிரி போன்ஸ்ல வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எது கேட்டாலும் பகிர வேண்டாம் அப்படிங்கிற வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா உங்களுக்கு தெரியாத நம்பர்ல இருந்து யாரு கால் பண்ணாலும் நீங்களா திருப்பி கால் பண்ணாம இருக்காலே போதும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கேம் மூலமா நம்ம தப்பிச்சுக்கலாம். அடுத்தது இந்த வாரம் எக்ஸ்க்ளூசிவா சில சலுகைகள் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க ஐபோன் SE வாங்குறதா இருந்தா அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஐபோன் SE வந்து 29,999 ரூபாய், அதாவது 30,000 ரூபாய்க்கு வந்து இப்போதைக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைஸ் கட் வந்திருக்கு. அதாவது 10,000 ரூபாய்க்கான ஒரு பிரைஸ் கட் வந்து ஐபோன் SEக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து வெறும் 20,000 ரூபாய்க்கு இந்த போன் வந்து சேல் ஆகுது. ஸோ இப்போ இந்த பிரைஸ் கட் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. இது வெறும் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் தான். ஸோ நீங்க உங்க பக்கத்துல வந்து யாராவது தெரிந்த கடை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதோட பிரைஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு வந்து ஐபோன் SE வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கும். அடுத்தது ஐபோன் 7 பிரைசிங் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த போன் வந்து 10,000 ரூபாய் பிளாட் டிஸ்கவுண்ட் வந்து அமேசான்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்க வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கார்டு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு டெபிட் கார்டு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது வந்து பிளாட் டிஸ்கவுண்ட் தான். ஸோ நீங்க ஐபோன் 7 வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதுதான் மிக சிறப்பான ஒரு தருணம். ஸோ இந்த வாரம் இதை தவிர வந்திருக்கிற இதர தொழில்நுட்ப தகவல்களை இப்ப பார்க்கலாம். ஸோ யூடியூப் அனடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க PC இல்லைனா லேப்டாப்ல பார்க்குறப்போ உங்களோட ஒரு வீடியோக்கு மேல ஒரு லிங்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்டோ கொடுப்பாங்க யூடியூப் மூலமாவே. ஸோ இது வந்து நம்மளே வந்து நம்ம வீடியோவோட அப்லோட் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ மொபைல்ல தான் எல்லாருமே வீடியோஸ் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த யூடியூப் அனடேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றதை விட யூடியூப் எண்ட் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்க தான் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூபோட அனடேஷன்ஸ் வந்து இப்போ மிக கம்மியான பேர் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு May 2ஆம் தேதி வந்து யூடியூப் அனடேஷன் வந்து யூடியூப் தரப்புல இருந்து நிப்பாட்ட போறதா ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை
அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது ஆப்பிள் வந்து $500 மில்லியன் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போறதா ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. $20 1 GB. ஸோ இது புதுசாக இருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டப்பா அப்படின்னு சொல்லி பெங்களூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊர்களில் இருக்கிற டீ கடைகள் மற்றும் பெட்டி கடைகள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒய்ஃபை டப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா $2 வந்து 100 MB மற்றும் $10 வந்து 500 MB மேலும் $20 வந்து 1 GB அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வேலிடிட்டி வந்து நீங்க ஆரம்பித்த நேரத்துல இருந்து 24 மணி நேரம், அதாவது சரியா ஒரு நாள் வரையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இப்ப பல இடங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் வந்து 1.5 TB அளவிலான டேட்டா வந்து இது மூலமா வந்து அவங்க கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து குவால்காம் வந்து ஒரு அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவால்காம் வந்து இதுவரை ஸ்னாப்டிராகன் ப்ராசர் அப்படின்னு அழைத்துட்டு இருந்த அவங்களோட ப்ராசஸ் வந்து இனிமே ஸ்னாப்டிராகன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 835 ப்ராசர் வந்து ஏற்கனவே பல ஃபோன்ல யூஸ் பண்ணியிருந்தாலும் S8 வரப்ப அது வந்து ஸ்னாப்டிராகன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வதந்தியும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் பேட்டரி மூலமா இயங்கின ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து பாதி வழியில, அதாவது ஃபிளைட்ல பறந்துட்டு இருந்த ஒரு பெண்மணிக்கு கூட பாதி வழியில அந்த ஒரு குறிப்பிட்ட ஹெட்ஃபோன் வந்து வெடித்திருக்கு. ஸோ வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பிளாஸ்ட் மூலமா அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறத ஒரு போட்டோ மூலமா பார்க்க முடியுது. இது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ஹெட்ஃபோன் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் இப்போ வரை நமக்கு வரல. ஸோ கூகுள் வந்து மை ஆண்ட்ராய்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து ஒரு சில குறிப்பிட்ட கேள்விகளுக்கு வந்து நம்ம பதிலளிக்கிற மூலமா நம்ம குறிப்பிட்ட நம்மளுக்கான ஒரு தீம் என்ன, மேலும் நம்மளுக்கான வால்பேப்பர் என்ன அப்படிங்கிற செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தது கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. ஸோ கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோவோட அடுத்த வருஷனாக வரப்போற GTA 6 வந்து 2018 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸை வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டேட்டஸாக கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க மாத்தினதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிய அடுத்து இப்போ வந்த லேட்டஸ்ட் அப்டேட்ல வந்து அவங்க வந்து மறுபடியும் வாட்ஸ்அப்போட டெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து திரும்பியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மார்ட் போன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸை தொடர்ந்து ஸ்மார்ட் பர்ஸ் வந்துருச்சு. ஸ்மார்ட் வாலெட் அப்படின்னு வந்து வூலெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ளூடூத் மூலமா இயங்கும். இதுல வந்து ஒரு ஸ்பீக்கர் மற்றும் 150 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து 6 மாசத்துக்கான சார்ஜ் இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இது மூலமா வந்து நம்ம பர்ஸ் எங்கேயா தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதை வந்து ட்ராக் பண்றதுக்கும், ஸோ அதுல வந்து ஒரு அலாரம் மாதிரி அடிக்க வச்சு ஸோ நம்மளோட பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இது உதவும் அப்படின்னு அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் வந்து பல காலங்களில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஊக்லா அப்படிங்கிற ஒரு ஸ்பீட் டெஸ்ட் அப்ளிகேஷன் மூலமா டெஸ்ட் பண்ணதுல ஏர்டெல் தான் இருக்கிறதே ஃபாஸ்டஸ்ட் 4G இன்டர்நெட் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் அப்படின்னு இப்போ வந்து நிரூபணமாக இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட ஆப் மூலமா நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்றப்ப, அதாவது ஜியோ இல்லைன்னா எந்த ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடர் மூலமா நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணாலும் ஒரு அதிக அளவிலான ஸ்பீட் அந்த ஆப்ல மூலமா வரப்ப ஸோ அதை வந்து ஏர்டெலுக்கு உண்டானதா அவங்க குறிப்பிட்டதா ஒரு தகவல். ஸோ இதை வந்து ஃபோன் ரேடார் வந்து அவங்களோட வீடியோலையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து அது வந்து கரெக்டாக வரல. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் அதுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். சாம்சங்கோட S7 உட்பட 30க்கும் அதிகமான ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து மால்வேர் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாவே நம்ம ஃபோன் வாங்குறப்பே வருது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரருக்கும் அந்த எண்ட் யூசருக்கும் வந்து சேர்றதுக்கு உள்ள இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின ஒரு பிரத்யேகமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதை பத்தின ஒரு விரிவான விளக்கம் நம்ம ஒரு தனி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அமேசான் அலெக்சா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் ஆப்பிளோட சிரி இது மாதிரியே வந்து வாய்ஸ் கண்ட்ரோல்டு ஒரு அசிஸ்டன்ட் தான் வந்து அமேசான் அலெக்சா. ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு டிவைஸ் மூலமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா iOS-ஓட அமேசான் அப்டேட்ல வந்து இதை வந்து அமேசான் ஆப்புக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கூடிய விரைவில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டுக்கும் வந்து சேரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்பிளோட ஐபோன் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இது ரெண்டையுமே யூஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்குமா? ஸோ 2 ஃபோன் வந்து தூக்கி சுமக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கவலை வந்து இனிமே தேவையில்ல. பிகாஸ் கிக் ஸ்டார்டர் ஐ கேஸ் அப்படின்னு வந்து ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பேசிக்கா வந்து ஐபோன்ல யூஸ் பண்ண ஒரு கேஸ் தான். ஸோ இந்த கேசஸ் வந்து iPhone 6க்கு அப்புறம் வந்திருக்க எல்லா ஸ்மார்ட் போன்ஸுக்கும் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு ஆண்ட்ராய்ட் போனாவே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த போனோட ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்திருக்காங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 5-inch AMOLED 1080p டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. மேலும் MediaTek Helio P10 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட கிராபிக்ஸ்க்காக Mali T880 MP2 GPU யூஸ் பண்ணிருக்காங்க. மேலும் ஐபோன்ல இல்லாத ஃபீச்சர்ஸான வயர்லெஸ் சார்ஜிங் மற்றும் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த கேஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல வந்து RAM மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 3GB RAM மற்றும் 16GB இன்டர்னல் மெமரி கொடுத்திருக்காங்க. மேலும் இதுல வந்து dual SIM சப்போர்ட், NFC சப்போர்ட் எல்லாமே இருக்கு. இந்த ரெண்டும், அதாவது அந்த ஒரிஜினல் ஐபோனும் இந்த கேஸும் வந்து கேமரா மற்றும் மைக் மற்றும் ஸ்பீக்கர் இந்த 3 மட்டும் தான் பொதுவாக இருக்கும். மற்ற அனைத்திலுமே இந்த போன் வந்து பிரத்யேகமான
தனக்கு உண்டானதை வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த பேட்டரி கேஸ் வந்து ரொம்பவுமே வந்து திக்கானாவும் இல்லை, ஸோ கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்கு. இதே மாதிரி வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஒரு ஐஃபோன் கேஸும் கூட விரைவில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஐடியா. ஸோ அவங்களும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 1 இன்கமிங் கால்ஸ்க்கு வந்து ரோமிங் கட்டணம் வந்து முற்றிலும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூகுள் அசிஸ்டன்ட் வந்து மேஷ்மெலோ மற்றும் நூகட் அடிப்படையாக கொண்டு வந்திருக்க ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் மேஷ்மெலோ மற்றும் நூகட்டை கொண்டு வந்திருக்கிற டேப்லெட்ஸ்க்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இப்போதைக்கு வராது அப்படின்னு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அடுத்தது கூகுள் டிரான்சிட். ஸோ கூகுள் டிரான்சிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரியல் வேர்ல்ட்ல வந்து பஸ் போகிற ரூட் மற்றும் அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிற டிராஃபிக் இது எல்லாத்தையுமே வந்து கூகுள் டிரான்சிட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து இப்போ தமிழ்நாட்டோட கோயம்புத்தூரையும் சேர்த்து சண்டிகர், லக்னோ போன்ற சிட்டிஸ்லையும் வந்து இந்த கூகுள் டிரான்சிட் வந்து கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து டிராஃபிக் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தோட டிராஃபிக் மற்றும் பஸ் ரூட் வந்து நம்ம பர்ஃபெக்டா வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கூகுள் வந்து கூகுள் ஃபேமிலி லிங்க் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா வந்து இது வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வந்து ஸ்மார்ட் போன்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கான ஒரு ஆப் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸிங்கா இவங்க கொண்டு வராங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பேசிக்கா ஒரு ஆப் மூலமா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து குழந்தைகள் வந்து என்னென்ன ஆப் டவுன்லோட் பண்றாங்க, மேலும் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து பெற்றோர்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் நடந்த தொழில்நுட்பம் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் ஓரளவு கவர் பண்ணிக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மேலும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில் நீங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் மறந்துடாம டெக் சட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.